திருமணமானதும் சினிமாவிலிருந்து விலகிய குடும்ப பெண்களாக மாறிய நடிகைகளா? அட இவருமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். சினிமா என்பது ஒருவருக்கு எந்த நேரத்தில் புகழை பெற்றுத்தரும் என்பது தெரியாதாம். ஒருவேளை புகழடைந்து விட்டால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு செல்லுமாம் சினிமா. அதே வேளையில்தான் தமிழ் சினிமாவில் டாப் நடிகைகளாக வலம் வந்த சிலர் திருமணம் ஆனதும் சினிமா விட்டு விலகி குடும்பத்துடன் செட்டிலாகி உள்ளனர். அந்த சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இப்படிப்பட்ட சினிமாவுக்கு முழுக்க முழுக்க போட்ட நடிகைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். 90s பிற்பாதியில் தமிழ் சினிமாவில் அரசு வளர்ச்சி கண்ட நடிகைகளில் ஷாலினியும் ஒருவர் ஆவார். இவர் குறைந்த அளவிலான படங்கள் மட்டுமே நடித்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர் நடித்த படங்கள் பெரும்பாலான படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவும் அமைந்துள்ளதா. அப்படி லக்கி ஹீரோயினான வலம் வந்தவர் தான் ஷாலினி ஆவார். இவர் கடந்த 2000 நடிகர் அஜித்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்றும் சொல்ல. திருமணத்துக்கு பின்னர் சினிமா விட்டு விலகிய ஷாலினி அதன் பின் படங்களில் தலைகாட்டவே இல்லையாம். இவருக்கு தற்போது 2 குழந்தைகள் உள்ளனரா. தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்களாக விஜய், அஜித், கமல், சூர்யா ஆகியோருடன் ஜோடி போட்டு நடித்தவர்கள்தான் அசின் ஆவார். இவர் நடித்த போக்கிரி, தசாவதாரம், வரலாறு, கஜினி ஆகிய படங்கள் இன்றளவிலும் மக்கள் மத்தியில் வெறும் ஹிட்டாகவும் அமைந்துள்ளது. இவருக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு மைக்ரோமேக்ஸ் கம்பெனியில் நிறுவனம் ராகுல் சர்மாவுடன் திருமணம் நடந்ததாம். திருமணத்துக்கு பின்பு குடும்பத்துடன் செட்டிலான அசின் அதன் பின் எந்த படத்திலும் நடிக்கவே இல்லை என்றும் குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு அறிமுகமான சில ஆண்டுகளிலேயே மளமளவன உச்சத்தை தொட்ட நடிகளிலும் ரிச்சாவும் ஒருவர் ஆவார். இவர் தமிழில் சிம்புவுடன் ஒஸ்தி, தனுஷின் மயன்ற படங்களிலும் நடித்துள்ளார். மேலும் தெலுங்கு படங்களிலும் பிரபாஸ், ராணா உள்ளிட்ட நடிகர்களுடன் நடித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் 2013ஆம் ஆண்டு படிப்பதற்காக சினிமாவை விட்டு விலகினார் என்றும் அதன் பின் தான் 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் என்றும் ரிச்சா அதன் பின் சினிமா பக்கம் தலைகாட்டவே இல்லையா. அதைத் தொடர்ந்துதான் கௌதம் மேனன் இயக்கிய மின்னலே படம் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகமானவர் தான் ரீமா சென் ஆவார். இதையடுத்து விஜய், விக்ரம், விஷால், மாதவன், சிம்பு போன்ற முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகளில் இவரும் சினிமாவில் கெரியரில் 10 ஆண்டுகளில் முடிவுக்கு வந்ததாம். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணத்திற்கு பின் சினிமாவை விட்டு விலகினார் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பின் தான் சிம்புவின் சிலம்பாட்டம் படம் மூலம் சினிமாவில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்தவர் தான் சனா கான். இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் நடித்து ஃபேமஸான நடிகளில் வலம் வந்தவர் இவரும் ஒருவராவார். கடந்த 2019ஆம் ஆண்டு விஷாலின் அயோக்கியா திரைப்படத்தில் ஐட்டம் டான்ஸ் ஆடியவர் இவர்தான். அதன் பின் தான் சினிமாவுக்கு குட் பை சொல்லிவிட்டு முப்தி அனார் சைதர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகிவிட்டாராம். அதனைத் தொடர்ந்துதான் இந்த 3 நடிகர்களும் இன்றளவிலும் குடும்ப பெண்களாக. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.